வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இந்த யோகாம்பால்ஸ் கொழுக்கட்டை மாவை யூஸ் பண்ணி எப்படி கொழுக்கட்டை மேல் மாவு பண்ணுறதுன்றது பார்க்கலாம். யோகாம்பால்ஸ் கொழுக்கட்டை மாவு இருக்கு இல்லையா, அதை இந்த கப்பால் 1 கப் எடுத்துனேன். இதில் 2 கப் கிட்ட தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு இவ்வளோ நீர்க்கா வரலைன்னா இன்னொரு 1/2 கப் வேணாலும் தண்ணி விட்டுக்கோங்க. 2லேருந்து 2.5 கப்புக்கு விடுங்க. 1 கப்புக்கு அதுக்கு மேலே தேவையில்லை. இது சரியாக இருக்கும். ஜஸ்ட் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். நம்ம கரைச்சி வச்சுருக்கிறது இது 1 கப் மாவுக்கு நல்லா ஒரு 2.25 கப்லேருந்து 2.5 கப் வரைக்கும் தண்ணி விடுங்க போகிறோம். ஒரே ஒரு சின்ன டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அது ரொம்ப அவசியம், அது விட்டுருங்கோ. உப்பு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன பிஞ்ச் போடுங்க. மேல் மாவில் அவ்வளோ இதுவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உள்ளே இருக்கிற பூர்ணம் தான் நல்லா இதுவாக இருக்கணும், நல்ல ஸ்வீட்டாக இருக்கணும். அண்டு உப்பு கொழுக்கட்டை இது நல்ல உரப்பாக இருக்கணும். ஒரு நிமிஷமாக திரண்டு வந்துடும். அதனால தான் கிளறிண்டே இருங்கோ. கட்டி தட்டிடுமோன்னு பயப்படாதீங்கோ, ஒன்றும் ஆகாது. இப்படிலாம் வந்தாலும் பரவாயில்ல. இது ஜோராக ரெடி ஆகிடுத்து. இது நல்லா ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஆறின அப்புறம் நல்லா இழுத்து பிசைஞ்சிட்டு நல்லெண்ணெயை விட்டு பிசைஞ்சிட்டு இது கொழுக்கட்டை மாவாக ரெடி பண்ணிட்டு பூர்ணத்தையும் அதுக்குள்ளே ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் உள்ளே ஸ்டஃபிங் பண்ண வேண்டியதுதான். பாருங்கள், கையில் ஒட்டாமல் இருக்கும். இது நல்லா ஆறின அப்புறமா இதை அப்படியே கொழுக்கட்டையாக பண்ணிடலாம். இப்போ கையில் தொட முடியாது. எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நல்லா கையில் ஒட்டாமல் இருக்குது தெரியுறதா உங்களுக்கு. ஸோ ஜோராக ரெடி ஆகிடுது. கொஞ்சம் ஆறின அப்புறமா இதை கொழுக்கட்டையாக எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் நான் இன்றைக்கி இதை கொழுக்கட்டையாக பண்ண போகிறேன். என்னென்னு கேட்டெல்லாம் இல்லை, அம்மணி கொழுக்கட்டையாக தான் பண்ண போகிறேன். இதுலேயே வச்சுக்காதீங்கோ, வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்கோ. இல்லைன்னா வரன்னு ஆகிடும். வேறு பேசினில் மாற்றிட்டு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுருங்கோ. கம்ப்ளீட்டாக ஆறின அப்புறமா இதை கையை வச்சு நல்லா நல்லெண்ணெயை விட்டு பிசைஞ்சு எப்படி பண்ணணுன்றதை காமிக்கிறேன். ஸோ இந்த கலர்னோம் இல்லையா, இந்த மாவை இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்ல கட்டிலாம் இல்லாத நல்லா பிசைஞ்சு, கட்டிலாம் வரவே வராது, அது வேறு விஷயம். இருந்தாலும் நீங்கள் கையால் நல்லா அழுத்தி இப்படி பிசைஞ்சுட்டேன்னா இந்த சொப்பு ரொம்ப நன்னா வரும் உங்களுக்கு. பிசைஞ்சப்புறம் இந்த மாவோட இது தெரியுறதா உங்களுக்கு. பிசையறதுக்கு முன்னாடி இந்த மாவு இருந்தது, பிசைஞ்சப்புறமா எப்படி மாவு இருக்குது பாருங்க. எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. இந்த மாதிரி இருக்கிறதுல கையில் நல்லா நல்லெண்ணெயை தர வேண்டு சின்ன சின்னதாக பால் எடுத்துட்டு நல்லெண்ணெய் வச்சு நல்லெண்ணெய் தொட்டுண்டு கொழுக்கட்டை பண்ணினா தான் நல்லாயிருக்கும். இப்படி ஜோராக வரும், கப்பாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. ஆர் நீங்கள் வந்துட்டு அச்சுக்குள்ளே வச்சு பண்ணுறேன்னாலும் பண்ணலாம். அது நான் வந்து கொழுக்கட்டை பண்ணுற அன்றைக்கி அந்த அச்சுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, அதனால் நல்லா பிசைஞ்சிருங்கோ. பிசைஞ்ச அப்புறமா பண்ணேன்னா தான் அது சாஃப்டாக நல்லா இருக்கும். தெரியுதா? ஜோரான கொழுக்கட்டை சொப்பு தயாராகிடுது. நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கு பிரசாதம்லாம் பண்ணுற அன்றைக்கி திருப்பி இதே மாதிரி யோகாம்பால்ஸோட மேல் மாவை வச்சு அன்றைக்கி கொழுக்கட்டையெல்லாம் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இந்த யோகாம்பால்ஸோட அரிசி உப்புமா மிக்ஸை வச்சு எப்படி அரிசி உப்புமா பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த அரிசி உப்புமா மிக்ஸு இந்த கப்பாலேயே 1 கப் எடுத்துக்கலாம். நான் வந்து அரிசி உப்புமாவை தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணுவேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேண்டாம் அப்படிங்கிறவா 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் வேணாலும் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் பண்ணினேன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 4 டீஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். ஆல்ரெடி இந்த மிக்ஸ்லேயே வந்துட்டு மிளகு போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் காரம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நான் 2 மிளகாவத்தல் போட்டுக்கிறேன் போகிறோம். இதில் வந்து மிளகோட காரமும் வேறு இருக்கும். ஸோ நல்ல காரமாக வேணும்னா இன்னும் ஒரு 2 மிளகாவத்தல் போட்டுக்கோங்க. இல்லை காரமே வேண்டாம் எங்களுக்கு, இதில் மிளகோட இது இருக்கிறது போகிறோம் அப்படின்னா ஒரு வாசனைக்கு ஒரு 1/2 மிளகாவத்தலோ இல்லை 1 மிளகாவத்தலோ போட்டுக்கோங்க போகிறோம். ஏன்னா நிறைய வயசானவாளால் வந்து காரமே சாப்பிட முடியாது.
இந்த ஒரு கப்புக்கான அளவில் தான் நான் பண்ணுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட கடுகு போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் கிட்ட உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், 2 மிளகா வத்தல் போடுறேன், பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட போட்டுருங்க, கருவேப்பிலை, அதே மாதிரி இதில் நான் திருகின தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக திருகினது ஒரு 2 ஸ்பூன் போட்டுப்பேன், அதையும் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த கப்பில் தான் அந்த அரிசி உப்புமா மிக்ஸ் எடுத்தோம், இதுலேயே தண்ணி எடுத்துக்கிறோம். 1 2 3. இந்த ஒரு கப்புக்கு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் எனக்கு போகிறோம், 3/4 டீஸ்பூன் வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா இந்த அரிசி உப்புமா மிக்ஸை போட்டு அதோட கூட கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டு, இது மாதிரி அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு கிளறிட்டு அதை ஒரு சின்ன அடுக்கில் எடுத்துகிட்டு குக்கருக்குள்ளே வச்சு 3 விசில் வாங்கினேன்னா உப்புமா ரெடி. இப்படியே நாங்கள் வெளியிலையே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் மூடி வச்சு நிதானமாக அதை வேக விட்டு 1/2 அன் ஹவராவது ஆகும், அப்போ தான் அந்த அரிசி வேகும். ஸோ இந்த மாதிரி இது நான் தலைக்கிறது. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கிற இந்த அரிசி உப்புமா மிக்ஸை இதில் ஆட் பண்ணலாம். இதில் நாங்கள் அரிசி உப்புமாவுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை இதில் ஆட் பண்ணுறேன். கொதிக்கிறதா பாட்டில் நானும் அடுப்பை சின்னதாக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இருந்தால் போதும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளை அப்படியே விட்டேன்னா நல்லா ஜோராக பொலன்னு தயாராகிடும். ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸில் இந்த மாதிரி ஆயிருக்கு. இனிமேல் இதை கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் பெருசாக்கிண்டு, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுத்து, ஆனால் அடியில் பிடிச்சா தானே நமக்கு அந்த அரிசி உப்புமாவோட இது கிடைக்கும். அதுக்கோசரம் இதை கொஞ்சமே அடுப்பை பெருசு பண்ணிக்கலாம். இது 20 மினிட்ஸ் ஆயிருந்தது. இப்போ திருப்பி நம்ம மூடி போட்டிருக்கோம். இன்னும் ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஈஸியாக இருக்கட்டும். நல்லா அப்போ தான் அடியிலலாம் பிடிச்சிக்கும். அதெல்லாத்தையும் நல்லா இது பண்ணோன்னா கிறிஸ்பியாக கரன்னு வரும். இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ஸோ இன்னும் ஒரு 7 to 8 மினிட்ஸ்க்கு மேலேயே எடுத்து கேட்குறதா. ஸோ ஜோராக ரெடி ஆகிடுது. ஆக்சுவலி இது நம்ம வெளியில் வச்சு பண்ணினோன்னா ஒரு 25 மினிட்ஸ் ஈஸியாக ஆகுது. நீங்கள் குக்கரில் வச்சு பண்ணாலும் இவ்வளோ நாளி தான் ஆகும். குக்கரில் வச்சேன்னா நீங்கள் கிளறிண்டே இருக்கணும், அடி பிடிச்சிருமோன்ற பயம் இல்லாத அப்படின்ற இது கிடையாது. ஆனால் அந்த காந்தல் கிடைக்காது. டிரெக்டாக வந்து நல்ல உதிரியாக உப்புமா கிடச்சிரும். இதுவே இன்னும் ஆறித்துனா அடுப்பு அணைச்சிடுறேன். ஆறித்துனா நல்ல உதிரியாக ஆகிடும். ஜோராக ரெடி ஆகிடுது. நல்ல சீரக வாசனையாக, பெருங்காய வாசனை, மிளகு வாசனையாக நல்ல ஜோராக இருக்குது. நீங்கள் எல்லோரும் நிச்சயமாக சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த மெத்தட் ஆஃப் அரிசி உப்புமா உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். கண்டிப்பாக யோகாம்பால்ஸில் இந்த அரிசி உப்புமா மிக்ஸ் வாங்கி பார்த்துங்க. அப்போ தான் அது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த அடை மாவை வச்சு நம்ம எப்படி அடை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன்னு சொல்லிவிட்டு, யோகாம்பால்ஸோட இன்ஸ்டன்ட் அடை மாவு இது. இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இது ஒரு கப்பில் வந்துட்டு 2 அடை கிட்ட வரும். 2லேருந்து 3 அடை வரும் கண்டிப்பாக. நார்மல் சைஸில் ஒரு கப்பு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து மிளகாத்தல், மிளகு எல்லாமே போட்டு பண்ணியிருக்கோம். ஆனால் உப்பு நாங்கள் ஆட் பண்ணல. லைட்டாக கொஞ்சமாக உப்பு இல்லாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்கோசரம் வெரி லிட்டில் நாங்கள் போட்டிருக்கோம். அவளுக்கு தேவையான அளவு நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணுறேன். ஒரு கப்புக்கு 1.25 கப் கிட்ட விடுறேன். இது வந்து நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் நிச்சயமாக ஊற வச்சுருங்கோ. இந்த 1 கப் இதுக்கு ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட நான் உப்பு போடுறேன். ஸோ இது நல்லா ஊறட்டும். ஊறின அப்புறமா இதில் நம்ம வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் போட்டு நம்ம இன்றைக்கி அடையாக வாக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ இது நல்லா ஊறட்டும், நம்ம அடையாக வாக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் இது ஊறின அப்புறமா நம்ம பார்க்கலாம். இதில் உப்பும் போட்டாச்சு. 1/2 அன் ஹவர் முன்னாடி மிக்ஸ் பண்ணி வச்சோம்.
எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா ஊறிண்டு கெட்டியாக எடுத்து பாருங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது, தேங்காய் துருவல். இது வந்து வெங்காயம் போட்டுருந்தாலும் இதெல்லாம் போடணுமா அப்படின்னு கேட்டேன்னா, வெங்காயம் போட்டுட்டேன்னா தேங்காய் வேண்டாம். வெங்காயத்தை போட்டுக்கிறதே நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும் போட்டு நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்பயுமே அடைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு பண்ணுவேன். அடை அப்படிங்கிறது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி விட்டு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நல்லா ஜோராக இருக்குது பார்த்தீங்களா, கலர் ஜோராக ரெடி ஆகிடுது. இந்த சைடும் எப்படி ஆகிருக்கு பாருங்க, உங்களுக்கே தெரியும். நல்ல ஜோரான அடை தயாராகிடுது. சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. அடுத்து மேல் பக்கமெல்லாம் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் இந்த யோகா பால்ஸ் அடை மிக்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லு. ஹோப் நீங்கள் எல்லோரும் நிச்சயமாக வாங்கிப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிற குழந்தைகள், வேலைக்கு போகிறவா எல்லாருக்குமே இது உபயோகமாக இருக்கும். கம்மியான இது தான், நீங்கள் ஊற வச்சு அரைச்சி அதெல்லாம் எதுவும் இல்லை. நேராக அதில் வந்து உப்பு பெருங்காயம் மட்டும் போட்டுட்டு, பெருங்காயம் கூட வேணுங்கிறவா நாங்களே போட்டு அரைச்சிருக்கோம். இன்ஃபேக்ட் பெருங்காயம் கூட தேவையில்லை, உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. வெங்காயமோ தேங்காயோ போட்டு நீங்கள் பாக்கியெல்லாம் கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் போட்டு வாத்துக்கலாம். நிச்சயமாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நன்றி.